ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். விதி எழுத்தை மாற்றி மதி எழுத்தை பதிப்பிக்கும் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசனை வெளிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து பெருமானவர்கள் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தருளிய அந்த திருவாக்கியங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்றும் 36வது நாளாக நாம் அந்த திருவாக்கியங்களை எல்லாம் பார்க்கவிருக்கிறோம். நாம் நேற்று பார்க்கும் பொழுது இந்த ஜீவனுடைய விழிப்பு நிலை, அதுக்கப்புறம் சொப்பன நிலை, அதுக்கப்புறம் சுழுத்தி நிலை, இது பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். விழிப்பு நிலை அதை சாக்கரக்கோட்டை அப்படின்னு பெருமானவங்க அறிவு செய்யறாங்க. அதுக்கப்புறம் சொப்பனம், சுழுத்தி. இந்த விழிப்பு நிலையில தான் உயிர் கருவிகள் எல்லாமே செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த சொப்பன நிலையில் சில கருவிகள் அதனுடைய செயல்பாடை இழக்கும்படி அதனுடைய சுவிட்ச் எல்லாம் ஆஃப் செய்யப்படுகிறது. இன்னும் அந்த சுழற்சி நிலை ஆழ்ந்த நித்திரையில் இன்னும் கொஞ்சம் அதிக கருவிகளினுடைய அந்த சுவிட்ச் எல்லாம் ஆஃப் செய்யப்படுகிறது. இப்படியெல்லாம் அந்த உயிர் கருவிகளுடைய செயலை இழக்க செய்கிற இந்த வேலை நாம செய்யும் போது நம்முடைய வயதை குறைக்கிற செயலாக இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நேற்று நம்ம பார்த்தோம். அப்போ இந்த கருவிகள் எல்லாம் எப்படி செயலிழந்து போகுது? நம்முடைய இந்திரியங்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி, இன்னும் சில கண்ணேந்திரியங்கள், இந்த கருவிகள் எல்லாம் அந்த சொப்பன நிலையில செயலிழந்து போறத பத்தியும், அதுக்கப்புறம் அந்த சுழுத்தி நிலையில இந்த கருவிகளால் வருகிற அனுபவங்கள் பெருமானவங்க அருள் செய்வாங்களே. புகர் சமய ஜகத சத்துவ சத்து கணாமிய காப்பி, அதுல சப்தாதிய செயல்களும் அந்த சப்த ஆதிய அந்த சப்தத்தின் மூலமாக வருகிற அனுபவங்கள், அந்த சப்தாதிய வசனாதிய இந்த செயல்கள் எல்லாம் அதனால் கிடைக்கிற அனுபவங்களாக இருக்கிறது. இந்த அனுபவங்களும் நமக்கு அந்த சுழித்தி நிலையில் செயலற்று இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனாலதான் பெருமானவர்கள் இந்த செயல்கள் எல்லாம் நமக்கு வளர்மதியை அறிய ஒட்டாது தடுக்கிற செயல்களாக இருக்கிறது. இது நம்முடைய வயதை குறைக்கிற செயலாக இருக்கிறது. இதுக்கு காரணமாக இருக்கிறது பெருந்தீனி ஊன் உறக்கம். இதுதான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கு. அதனால இதெல்லாம் குறை. ஊனிச்சை உறக்கம் உயிருக்கு ஆண்யே, எங்கும் நிறைந்த இறைபொருள் ஒன்றே. இறைபொருள் எங்கும் நிறைஞ்சிருக்கு, நம்ம உடம்புல எங்கும் நிறைஞ்சிருக்கு. அதை இயங்க விடாம வலுக்கட்டாயமாக நாம அதுல செயலிழக்க செய்யற அந்த செயல் வேண்டாம் அப்படின்னு பெருமானவங்க நமக்கு எடுத்து அருளி செய்யறாங்க. அப்போ இந்த மாதிரி ஊன் இச்சை வேண்டாம், தூக்கம் வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்துற ஒரு திருவாக்கியத்தை நம்ம பார்ப்போம். கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 273, பக்கம் 225. அதுல பெருமானவர்கள் நீ ருசியெல்லாம் விடணும், தூக்கத்தை எல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறத நமக்கு அறிவுறுத்துறாங்க. முன் செம்மல்கள் எல்லாம் ஞானமாகிய ஜீவன் முத்தியை அடைய எவ்வளவோ பாடுபட்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்க ஜீவன் முத்தியோடு தேக முத்தியும் பெற ஆசைப்படுகிற நீ எதை விட்டு இருக்கிறாய்? நம்ம ஆசைப்படுறோமே, எல்லாரும் ஜீவன் முத்தி தான் பெற்றாங்க. முன் பார்வான்கள் எல்லாம் நமக்கு நம்முடைய தெய்வமோர்கள் ஜீவன் முத்தியோட தேக முத்தியும் தருவாங்க அப்படின்னு அதை பெறுவதற்காக தானே ஆசைப்பட்டு நாம எல்லாம் இருக்கிறோம். ஆனா எதை விட்டுருக்கோம் நம்ம? அதுக்காக என்ன தவ ரத்து நம்ம கையில இருக்கு? பெருமானவர்கள் குறைக்க சொன்னதெல்லாம் எதை குறைச்சோம்? ஊனை குறை, உறக்கத்தை குறை, இச்சையை குறை அப்படின்னா நாம குறைச்சோமா? ருசியை கூட உனக்கு விட முடியவில்லையே. எக்கோடி காலத்திற்குமான வாழ்க்கைக்கு அவைகள் எட்டி தீ வைக்கின்றன என்று அவற்றின் மேல் ஒரு வெறுப்பு வரவில்லையே. இதுலயே இச்சை கொண்டு இருந்தோம்னா நம்ம அடுத்து வாழ போறோமே எக்கோடி காலத்துக்குமான ஒரு வாழ்வு. அந்த வாழ்வுக்கு இங்கிருந்தே எட்டி தீ வைத்து விடுமே அது. அதனால அது மேல ஒரு வெறுப்பு வரணுமே உனக்கு. ஆனா அதுக்கு மேல 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 இச்சை தானே வந்துகிட்டு இருக்கு.
அப்படி வரக்கூடாது. உன் தேகத்தில் ஒரு பாகத்தை பீத்து கொடுத்தாவது இதை அடைய வேண்டாமா? இந்த தேகத்துல அந்த தேகத்தினுடைய சௌகரியத்தையே துளி கூட பொருட்படுத்தக்கூடாது. தேகத்தை பிச்சு பிச்சு கொடுத்தா கூட பரவாயில்ல, அந்த பரமபத வாழ்வை அடைகிறதுக்கு நீ இங்க என்ன பாடுபட்டாலும் பரவாயில்ல. பெருமான் அவங்க அப்படித்தானே, எலும்பெல்லாம் பொடிய தசையெல்லாம் பிச்சு பிச்சு கொடுத்தோம். எல்லாரும் எம்மை ஏழை என்று ஏளனம் செய்தார்கள், அதை நாம் ஒரு சிறிதும் பொருட்படுத்தவில்லை. அதுக்கு என்ன, அதனால எனக்கு என்ன குறை வந்தது? சர்வ உலகம் யமன் கை அடக்கம், அந்த யமன் எம் கை அடக்கம் என்ற வல்லமும் எனக்கு வந்தது. எனக்கு வந்ததோடு மட்டும் இல்லாம என்னை சார்ந்து நிற்ற மக்களுக்கும் அந்த வல்லபத்தை கொடுக்கிற அந்த ஒரு வல்லபம் வந்ததுன்னு அருளி செய்யறாங்களே. அப்போ இத உடம்பினுடைய உன்னுடைய தேகத்துல ஒரு பாகத்தை பிச்சு கொடுத்தாவது இதை அடைய வேண்டாமா? உன் தேகத்தை இழைக்க வைத்து தூக்கத்தை குறைக்காவிட்டால் நாம் நினைக்கிற எல்லைக்கு உன்னை எம்மால் கொண்டு போக முடியாது. அவங்க நம்மள ஒரு எல்லைக்கு கொண்டு போக தயாரா இருக்காங்க. அதுக்கு நாம இணங்கி இருக்கணுமே. இணங்கி இருந்தா தான் அந்த எல்லைக்கு அவங்களால நம்மள எளிதாக கூட்டி கொண்டு போக முடியும். அப்படி இல்லைன்னா எளிதாக கூட்டி கொண்டு போக முடியாது. அப்போ இந்த ருசி, இதெல்லாம் நீ சௌகரியம், இதெல்லாம் ஒரு சகதி கடல், இதுல இருந்தெல்லாம் நம்மளை விடுவித்துக் கொள்ளணும் அப்படிங்கிறத நமக்கு அறிவுறுத்துறாங்க. அப்போ இப்படியெல்லாம் நீ இந்த உயிரினுடைய அந்த செயல்பாடுகளை இழக்க செய்கிற இந்த செயல்லே ஈடுபட்டிருந்தீங்கன்னா நாம் நினைக்கிற எல்லைக்கு உன்னை கூட்டிக் கொண்டு போக முடியாது அப்படின்னு அருளி செய்யறாங்க. இன்னும் இந்த தூக்கத்தை குறைக்கிறதுக்கு, இந்த தூக்கம் நாமெல்லாம் தூங்குற தூக்கம் வேற, இன்னும் தூக்க மாத்திரையெல்லாம் போட்டு அந்த ஆழ்ந்த நித்திரைக்கும் மேலான ஒரு நிலைக்கு நாமெல்லாம் போறோமே. அப்படி போகும்போது இந்த உயிரினுடைய கருவிகள் எல்லாம் எப்படி செயலிழக்க செய்கிறது? இந்த உயிரினுடைய கருவிகளை எல்லாம் பலாத்காரமா உயிரை இயங்க விடாம அந்த பலாத்காரமாக அந்த செயல்களை முறியடிக்கிறோம் அப்படின்னு பெருமான் அவர்கள் அருளி செய்றாங்க. இதே போல நம் மெய்வழி மக்கள் செய்யக்கூடாதது இன்னொன்றும் உண்டு. அதாவது தூக்க மாத்திரை சாப்பிடுவது. கோடாயிலக்கூர் பக்கம் 92, 93 பார்ப்போம். இது மிகவும் கொடியது. இந்த தூக்கம் மாத்திரை சாப்பிடுறதுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு தான் அந்த உலகத்துல கோடி கோடியா செலவழிச்சு டாக்டர் படிப்பு படிச்சு அந்த கோடியையும் நம்மகிட்ட பிடுங்கிறதுக்காக சில யோசனைகள்லாம் சொல்லுவாங்க. தூக்க மாத்திரை சாப்பிடுங்க, உடம்பு சரியில்லைன்னு போங்க, உடனே தூங்குறதுக்கு மாத்திரை எழுதி கொடுத்துருவாங்க. அப்போ இந்த தூக்க நேரத்தில் உங்களுடைய சுவாசம் 48 அங்குலம் வெளியே பாய்ந்து உள்ளே 24 அங்குலம் தான் வரும். ஒவ்வொரு மூச்சுக்கும் 24 அங்குல மூச்சாகிய வயது துண்டாடி பறிபட்டு போவது உங்களுக்கு தெரியுமே. இதெல்லாம் நமக்கு பெரும்பாலும் அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்களே. இப்படி தூங்கும் போது எத்தனை அங்குல மூச்சு வெளியே பாயுது. சும்மா சாதாரணமா இருந்தீனாலே 4 அங்குல மூச்சு வீணாகுது. சாதாரண தூக்கத்திலேயே வீணாகுது. நீ இந்த தூக்க மாத்திரை சாப்பிட்டு ஆழ்ந்த தூக்கத்துல எத்தனை அங்குல மூச்சு வீணா போகுது. அப்படி தெரிஞ்சும் ஏன் தூக்க மாத்திரையை சாப்பிடுகிறீர்கள்? தெரியாத பாமரர்கள் சாப்பிடுவது சரி. அவர்கள் தாங்கள் எக்கேடு கெட்டாலும் கவலைப்படுவதில்லை. ஆனால் பரமபத வாழ்விற்கு இடைக்கட்டி நிற்கின்ற நீங்கள் தூக்கத்தின் கேட்டை அறிந்தும் அந்த மாத்திரைகளை சாப்பிடலாமா? தூக்க மாத்திரையானது நம் தேகத்தில் உள்ள உணர்ச்சி கருவிகளை எல்லாம் மழுங்கடித்து, நம்ம பார்த்தோமே இந்த உயிர் கருவிகளை எல்லாம் செயலிழக்க செய்து அதெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்படுதுன்னு அந்த பெருமான் அவங்க இங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க. நம் தேகத்தில் உள்ள உணர்ச்சி கருவிகளை எல்லாம் மழுங்கடித்து பலாத்கார முறையிலே பைத்தியப்படுத்தி தூங்க வைக்கிறது. அந்த உயிரை இயங்க செய்யாம அந்த பலாத்கார முறையில அதெல்லாம் அமைச்சு வச்சு அதை செயல்படாம விட்டு பலாத்காரமா பைத்தியப்படுத்தி தூங்க வைக்கிறது. கருவிகள் எல்லாம் இவ்வாறு ஒடுங்க தொடங்கின உடனே, இப்படி கருவிகள் எல்லாம் ஒடுங்க தொடங்கினா என்ன ஆகும்? அதைத்தான் சொல்லுவாங்க, சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்னு. தூக்க மாத்திரையை சாப்பிட்டு பலாத்காரம் பண்ணி அந்த செயல்படுற கருவிகளை எல்லாம் செயல்படாம வைக்கும் போது உனக்கு வேற ஒரு இடத்துல அது பிச்சுக்கிட்டு வரும். அதைத்தான் சைடு எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு வலி தெரியலைன்னா, ஒரு வலிக்குது அப்படின்னு நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா உடனே ஒரு பெயின் கில்லர் மாத்திரையோ ஒரு பெயின் கில்லர் ஊசியோ தான் போடுவாங்க. அது அவ்வளவு தவறான ஒரு வைத்திய முறை. அது அப்படி செய்யறது அந்த வலியை அந்த உடம்புல இருந்து தூக்கி போடுறது இல்லை, அந்த வலியை உணர்கிற மூளையை மழுங்கடிக்க செய்யறது.
வலியை உணர்கின்ற அந்த மூளை நரம்புகளை எல்லாம் மழுங்கடிச்ச உடனே நாம வலி அந்த இடத்துல இருக்கு, ஆனா நாம் அதை உணரவில்லை. உணர்ந்தா கூட அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு அதை நம்ம செய்வோம். ஒரு தைலம் போட்டு தேய்ச்சோ, ஒரு ஒத்தனம் கொடுத்தோ அந்த வலியை நீக்கிறதுக்கு பார்ப்போம். நீ வலியை உணரவே இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய மாட்டேன். அதை திரும்ப திரும்ப தவறாகவே அதை பயன்படுத்தி அதனுடைய கேடு இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு தான் போகும். அதுக்கப்புறம் அந்த மூளையை மறக்கடிக்கிறதுக்கு ஒரு மரத்து போற அந்த பெயின் கில்லரை சாப்பிட்டியே அது என்ன செய்யும், ஒரு சைடு எஃபெக்டை உண்டு பண்ணும். அதுதான் உடனே இப்படி எல்லாம் செய்யறது கருவிகள் எல்லாம் இவ்வாறு ஒடுங்க தொடங்கின உடனே ஒவ்வொரு மூச்சிற்கும் 48 அங்குல சுவாசமாகிய வயது சர்வசாதாரணமாக பீத்து கொண்டு போகும். இப்படியா நம்ம உயிரை வீணா பெருமானவங்க உயிர் எவ்வளவு ஒரு பெரிய விலை மதிப்பான பொருள் நமக்குள்ள பொக்கிஷமாக இருக்கு. அதை எவ்வளவு பத்திரமா பாதுகாக்கணும். அதை ஏதோ ஒரு குப்பை தொட்டியில நாய் மோந்து பார்த்துட்டு போற மாதிரி போட்டு வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடு விடுவதில்லை. இருக்க இருக்க பலத்தை குறைத்து கொண்டே போய் சாவின் வரம்பிருக்க. இப்படித்தான் இந்த உயிரினுடைய கருவிகளை எல்லாம் இயங்கடிக்காம செஞ்சு 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 மழுங்கடிக்க வச்சு 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 தூங்கி 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 தூக்க மாத்திரை போட்டு ஆழ்ந்த தூக்கத்துல போய் இன்னும் மயக்கத்துல போய் இந்த உயிர் கருவிகளை எல்லாம் செயல்பட விடாம செஞ்சு 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 கடைசி சாவை நோக்கி போயிடுறது. இருக்க இருக்க பலத்தை குறைத்து கொண்டே போய் சாவின் வரம்பிற்கே இழுத்து சென்று விடும். அதுவும் நோய்வாய்ப்பட்டிருப்பவனுக்கு கொஞ்ச நேரம் வாதனை குறைந்திருப்பதற்காக தூக்க மாத்திரை கொடுப்பதானது சாவை வருந்தி அழைப்பதற்கே ஒப்பாகும். இதெல்லாம் விருப்பமா சாவை வா வா வான்னு வருந்தி அழைக்கிறதுக்கு ஒப்பானது அப்படின்னு பெருமானவர்கள் அருளி செய்யறாங்க. சாதாரணமாக தூங்குபவனை திரும்ப தட்டி எழுப்பி விடலாம். நம்ம பார்த்தோமே, சொப்பன நிலையில இருந்தா கூட கொஞ்சம் தட்டி எழுப்பி விடலாம். ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தா கூட இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எழுப்பிடலாம். ஆனா அந்த தூக்க மாத்திரையை போட்டுட்டு வலியே இந்த உயிர் கருவிகளை எல்லாம் மழுங்கடிக்க செஞ்சு ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறானே, மயக்கத்துல இருக்கானே, அவனை எழுப்ப முடியாது. ஆனால் மாத்திரையில் மயங்கி கிடப்பவனை அவ்வாறு எழுப்ப முடியாது. அவனுக்கு தன் நினைவே கொஞ்சமும் வராது என்றால் தெய்வ நினைவா வரும். தெய்வ நினைவு வரணுமே நமக்கு. அந்த இறுதி நேரத்துல எமன் வர்ற தருவாயில இப்படியே ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கும் போதே எமன் அந்த உயிரை பறிச்சுட்டு போயிட்டான்னா உனக்கு தெய்வ நினைவு எங்க? உன் நினைவே உனக்கு வராதே, தெய்வ நினைவு எங்க வரும்? அந்த நிலையில் சாவு நெருங்கி விட்டால் யார்தான் என்ன செய்ய முடியும்? அந்த கோர யமனின் கையில் மாட்டி சின்னா பின்னப்பட வேண்டியதுதான். இதற்கு நோயின் வாதனையை அனுபவிப்பது எவ்வளவோ மடங்கு தேவலாமே. அந்த நோயினால் வர்ற வேதனையை கூட அனுபவிச்சிடலாம். அதுக்கப்புறம் வர்ற நரக வேதனையை நீ அனுபவிக்கணுமே. வாதனைப்பட்டால் என்ன கெட்டு போகுது? தூக்கம் கெட்டால் நல்லதுதான் என்ற திட எண்ணம் வர வேண்டும். இந்த உலகத்துல நீ சரியாவே தூங்கல, நல்லா தூங்கு, அப்பதான் உனக்கு ஆரோக்கியம் இருக்குன்னு புத்தி சொல்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனா பெருமானவர்கள் மட்டும்தான் தூக்கம் கெட்டா நல்லதுதான், தூங்காத அப்படின்னு நம்ம கருவி செய்யறதுக்கு பெருமானவங்க ஒருத்தர் மட்டும்தான் இருக்காங்க. தூக்கம் கெட்டால் நல்லதுதான் என்ற திட எண்ணம் வர வேண்டும். தூங்கினால்தான் நல்லது, இல்லாவிட்டால் உடல் கெட்டு போகும் என்று நினைக்கின்ற பாமர உலகத்தில் நீங்கள் புழங்குவதால் உங்களுக்கு நாம் சொல்லுகிற இந்த ஜீவ ரட்சிப்பு எண்ணம் வருவதில்லை. இது என்ன சாதாரண எண்ணமா? தூங்காத, தூக்கத்தை குறைன்னு சொல்றது ஒரு ஜீவனை ரட்சிக்கின்ற எண்ணம். அவங்க காட்டுற வழியெல்லாம் நரகத்துக்கு போறதுக்கு குறுக்கு வழி காட்டுறாங்க. இப்படியே நல்லா தூங்கி தூங்கி இப்படி சீக்கிரமா குறுக்கு வழி பிடிச்சு நரகத்துக்கு போ அப்படின்னு வழிகாட்டுறாங்க. இதுக்குதான் பெரிய பெரிய ஆஸ்பத்திரி, பெரிய பெரிய படிப்பெல்லாம் இருக்கு. இந்த தூக்க மாத்திரையை விழுங்கும் யோசனையை சொல்வதற்கு எத்தனை பெரிய ஆஸ்பத்திரிகள், எத்தனை பெரிய டாக்டர்கள். அங்கே எல்லோரும் சாவுக்கு படிப்பு படிக்கிறார்கள். அவங்க படிச்சுட்டு வந்த படிப்பெல்லாம் சாவுக்குரிய படிப்பு தானே ஒழிய உன்னை சாவுல இருந்து காப்பாத்துறதுக்குரிய படிப்பே இல்லை. அதுவும் இந்த காலத்துல அதுதான் ரொம்ப இதா இருக்கும். சும்மா ஒரு தலைவலியும் போனீங்கன்னா அப்படியே நம்மளை பார்ப்பான். எவ்வளவு இவங்ககிட்ட சொத்து தேரும், எவ்வளவு பிடுங்கலாம் இவங்ககிட்ட இருந்து. அந்த டெஸ்ட் எடு, இந்த டெஸ்ட் எடு, இந்த டெஸ்ட் 10,000, அந்த டெஸ்ட் 50,000, இந்த டெஸ்ட் 5 லட்சம், அந்த டெஸ்ட் 10 லட்சம்னு உனக்கு என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியல ஒரு சொத்தை பிடிங்கிடுவான். கண்டுபிடிச்சு இல்லாத வியாதி எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி இன்னும் உன்னைய சொத்தெல்லாம் புடுங்கினது போக கடன்காரனாகவும் வாங்கிடுவோம். அதுதான் இந்த கால ஆஸ்பத்திரியோ இந்த கால டாக்டர்களோ அப்படித்தான் இருக்கிறாங்க.
இத பெருமான் அவங்க அன்னைக்கே கண்டுபிடிச்சு எழுதியிருக்காங்க. இதற்குத்தான் எத்தனை பெரிய ஆஸ்பத்திரிகள், எத்தனை பெரிய டாக்டர்கள். அங்கே எல்லோரும் சாவுக்கு படிப்பு படிக்கிறார்கள். ஆனால் இந்த நெடிய உலகத்தில் இந்த ஒரே ஒரு எல்லையில் வாழ்வுக்கு படிப்பு படிக்கிறோம். அப்ப இந்த ஒரே ஒரு எல்லையில தான் நாம படிக்கிற படிப்பு, தெய்வம் அவர்கள் நமக்கு கற்பிக்கின்ற பாடம். நிச்சய உறக்கத்தை குறை அப்படின்னு நமக்கு நிறைய பாடங்கள் கற்பிக்கிறாங்களே, அந்த பாடங்கள் எல்லாம் வாழ்வுக்குரிய பாடமாக இருக்கிறது. இதெல்லாம் அடுத்தா போல வாழ்கின்ற வாழ்வுக்கு இங்கிருந்தே எட்டி தீ வைத்து விடுகின்ற பாடமாக இருக்கிறது இந்த உலக மக்களினுடைய பாடம். அப்போ இந்த ஆழ்ந்த தூக்க நிலை, அப்புறம் அந்த சொப்பன நிலை, சுழுத்தி, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுக்கும் கீழான நிலையெல்லாம் இருக்கு. ரொம்ப மயக்க நிலை, இந்த இப்படிதான் மயக்க ஊசியை போட்டு மயக்கடிக்கிறது. ஆஸ்பத்திரியில போய் ஏதாவது ஒரு வேதனைனால உடனே மயக்க ஊசி போட்டு அதை உணர விடாதபடி மயக்க வைக்கிறது. அந்த மயக்க நிலை தூக்கத்துக்கும் ரொம்ப அதுக்கடுத்த மோசமான நிலை. உயிரினுடைய அந்த செயல்பாட்டை செய்ய விடாம மழுங்கடிக்கிற செயல். அதை நம்ம பார்த்திருக்கோம். சில பேர் எல்லாம் மயங்கி ஒரு சினிமால எல்லாம் காட்டுவாங்க, மயக்கத்துல இருந்து எந்திரிச்ச உடனே அப்படின்னா இப்ப எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. அந்த நிலைதான் மயக்க நிலை. அப்படி முழிச்சாலும் நான் எங்க இருக்கேன்னு தெரியாம போற நிலை. ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தா கூட முழிச்ச உடனே நாம இங்கதான் வீட்டுலதான் தூங்கணும், எந்திரிச்சோங்கிற நினைப்பாவது இருக்கும். நான் எங்க இருக்கேன் அப்படின்னு தெரியாம இருக்கிற நிலை அதுக்கும் அடுத்த நிலை. இன்னும் அதுக்கு அடுத்த நிலையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ரொம்ப ஒரு தண்ணியில தவறி விழுந்தவனை தூக்கி மேல போட்டா உயிரே இருக்காது. அப்படி நெஞ்சில தட்டி 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 தண்ணி எல்லாம் கக்க வச்சு அந்த உயிரை பிடிச்சு இழுத்து வர வைப்பாங்க. அதே போல ஒரு ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வந்தவங்களை கூட அப்படி நெஞ்சில தட்டி 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 வர வைப்பாங்க. இது இன்னும் அதுக்கு அடுத்த நிலை. இப்படியான நிலை, கீழான நிலைகளுக்கெல்லாம் போய் 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 இந்த உயிரை மாய்க்கிற செயலாகத்தான் இருக்கு. அப்போ இந்த கீழான நிலைகளுக்கெல்லாம் போகாம இப்படியே படிப்படியா மேலான நிலைகளுக்கு போறதுக்கு வழி இருக்கு. இப்படியே கீழான நிலைகள்ல போய் 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 இந்த உயிரை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சு அதை மெல்ல 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 சாவை நோக்கி கூட்டிட்டு போகாம மெல்ல 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 வாழ்வை நோக்கி கூட்டிட்டு போற வழி இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த சுவாசம் ஒடுங்கி ஒடுங்கி போற மாதிரி மேலான கலைகளை இது நீ விழிப்புல இருந்து கீழே இறங்கி சொப்பன நிலை, சொப்பனில இருந்து கீழே இறங்கி சுளுத்தி நிலை, அதுக்கும் கீழே மயக்க நிலை, அதுக்கும் கீழே இன்னும் வர்ற நிலை, இப்படியே கீழே போகாம மேல நோக்கி போற வழி இருக்கு. அந்த மேல் நோக்கி போற வழிதான் அந்த யமன்ட்ட இருந்து ஜெயிக்கிறதுக்கு காட்டுற வழி. அந்த வழி என்ன? ஆசான் அவங்க பின்னால நீ அவங்க சொல்படி கேட்டு போகும்போது அந்த மேலான வழியில போகலாம்னு நமக்கு திருமஞான குரல் திருவாக்கியம் 67 பெருமான் அவங்க எடுத்து காமிக்கிறாங்க. அதை பார்ப்போம். திருமஞான குரல் திருவாக்கியமே 67 பக்கம் 277. உடல் பொருள் ஆவி மூன்றையும் தங்கள் ஆசானிக்கே தத்தம் செய்துவிட்டு அவர்கள் பின்னே உயிரும் உடலும் போல தொடர்ந்து சென்று 9 அல்லது 10 வருடங்கள் ஆன பின்னர் சுவாசம் ஒடுங்கி உள்ளடங்கும். 9 அல்லது 10 வருஷம் ஆசான் பின்னாலே போனாதான் இந்த சுவாசம் உள்ளடங்கி ஒடுங்குற அந்த கலையை கற்கலாம். ஆனா பெருமானவர்கள் இப்படித்தான் கஷ்டப்பட்டு கற்க வேண்டியதை நமக்கு வந்த உடனே கற்பிக்கிறாங்க. இதெல்லாம் அப்படி சுவாசம் ஒடுங்கி உள்ளடங்கும் நிலையில் 3 ஆண்டுகள் ஓடினால் துவாதசாந்த பெருவழியை அவர்கள் அடைவார்கள். இதெல்லாம் மேல் நோக்கி போறது. அந்த சுளுத்தி, சொப்பனம் இதெல்லாம் கீழ் நோக்கி போறது. இந்த துவாதசாந்த பெருவழி, வெளிச்சக்கால் இதெல்லாம் மேல் நோக்கி போறது. அங்கெல்லாம் அந்த அங்கெல்லாம் சுவாசங்கள் வெட்டி வெட்டி எரியப்படும். இங்கெல்லாம் அந்த சுவாசங்களினுடைய அந்த வல்லமை அதிகரிச்சுக்கிட்டே போகும். சுவாசம் உள்ளடங்கி அந்த இறைவன் கொடுத்த அந்த சுவாசத்தை சேமிச்சு சேமிச்சு அது இன்னும் உயிரை வளர்க்கின்றதாக இருக்கும். 3 ஆண்டுகள் ஓடினால் துவாதசாந்த பெருவெளியை அடைவார்கள். அதற்கு பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக 3 இருட்கடல்கள் இருக்கின்றன. அவற்றை ஊடுருவி சென்றால் வெளிச்சக்காலை எய்துவார்கள். இது மேல் நோக்கி துவாதசாந்த பெருவழி, அடுத்து வெளிச்சக்கால். இப்படியெல்லாம் போனாதான் அந்த யமனாகிய இதெல்லாம் கைவரவான பின்னர் தான் யமனாகிய படர் அஞ்சு விலகும். இப்போ மூச்சு அப்படியே தூங்கி 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 எத்தனையோ அங்குலம் வீணடிக்கிறியே, அதுக்கு போகும்போது சாவுக்கு போற.
இந்த மூச்சை உள்ளடங்குற அந்த சுவாசக்கலை அது உள்ள அடங்கி ஓட 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 அந்த யமனாகிய படரை அஞ்சி விலக செய்யக்கூடிய அந்த திறமை கைவசமாகிறது. இப்படியான அருந்தவ பாட்டால் ஒருவர் அடைகின்ற வல்லபத்தை, இவ்வளவு அருந்தவ பாட்டால் தான் இந்த வல்லபத்தை அடைய முடியும். எத்தனை வருஷங்கள்? 9 வருஷங்கள் தொடர்ந்து ஆசான் பின்னாலே போகணுமா? 9 அல்லது 10 வருஷம் கழிச்சுதான் சுவாசம் உள்ளடங்கி ஒடுங்குமா? அதுக்கப்புறம் 3 ஆண்டுகள் ஓடினால் துவாதச அந்த பெருவழி அடைவாங்களாம். அதுக்கப்புறமா 3 இருக்கடல் இருக்கு, அதை ஒன்றன் பின் ஒன்றாக ஊடுருவி சென்று வெளிச்சக்காலை எய்தணும். அங்கதான் யமனாகிய படரை மிதிக்கின்ற அந்த வல்லபம் இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு பெறுகின்ற அந்த வல்லபத்தை பெருமான் அவங்க என்ன செய்யறாங்க? தம் தவத்தை இட்டு நிரப்பி உங்களுக்கும் யமனனுகா அந்த பதவி கிட்டும்படி செய்கின்றோம். நமக்கு இந்த பாடெல்லாம் படாம இத்தனை வருஷங்கள்லாம் செலவழிக்காம வந்த உடனே தூக்கி தூக்கி இந்தான்னு கொடுக்குறாங்க. அதனாலதான் நமக்கு அதனுடைய பெருமை என்னன்னு தெரியாம இருக்கு. பாடுபட்டு பெற்றாத்தானே அதனுடைய பெருமை தெரியும். எவருடைய உதவியும் வந்து எட்டி தீண்ட முடியாத அந்த யமன்பதி எல்லையில் வந்து உதவுகின்றவர்களே தெய்வம் என்பதை இந்த உலகம் அறியுமா? அறியவில்லை. அப்போ அந்த யமன்பதி எல்லையில வந்து நமக்கு உதவுவாங்களே தெய்வம், அந்த தெய்வம் அவங்க தானே இந்த சர்வத்தை படைச்ச ஈசன் அப்படிங்கிறத இந்த உலகம் அறியுமா? அறியலையே. அப்போ அந்த அரசு பீடம், அந்த தெய்வ பீடம் ஒரு மானிட சட்டை தாங்கி வந்து நம் முன்னால் நம்போல் மானிட தேகம் ஏற்று வந்து நமக்கெல்லாம் தாம் இன்னார் என்று காண்பி தருளி அந்த திருவாக்கியங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வந்து கொண்டிருப்பது. இன்னைக்கும் நாம தொடர்ந்து அந்த கோடாயுதக்கூர் திருவாக்கியங்களை எல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். கோடாயுதக்கூர் பக்கம் 332 பார்ப்போம். பெருமானவர்கள் யாரு அப்படின்றத இந்த திருவாக்கியத்துல நமக்கு எடுத்து காமிக்கிறாங்க. மெஞ்ஞான வேட்கையை ஒருமுக துணிவு கொண்டு தங்கள் குருபிரானவர்களே கதி என பின்தொடர்ந்து சுமார் 20 ஆண்டுகள் அவர்களோடு பிரியாமல் இருந்து சர்வ வேதங்களினுடைய உயிராதிக்க பதவிகளை கை கொண்டு வந்து தாங்கள் பெற்றிருக்கின்ற சர்வஜ தன்மையின் நிரந்தர மகிழ்ச்சியினாலே மக்கள் யாவற்றினாலும் தங்களைப் போலவே இம்மகிழ்ச்சி ஜீவ வாழ்வை அடைய வேண்டும் என்னும் நாட்டத்தினராய் ஜாதி மத வேற்றுமையின்றி மக்கள் அனைவருக்கும் போதிக்கும் தேவபோதனாச்சாரியராய் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்போ நம்ம சாலைம்பதியில் இருக்கிற பெருமானவர்கள் யாரு? ஜாதி மத வேற்றுமை பார்க்க மாட்டாங்க. உலக மக்கள் எல்லாருக்கும் தாம் பெற்ற அந்த மகிழ்ச்சியை எல்லாரும் பெற வேண்டும், எல்லாரும் அந்த மகிழ்ச்சிகர பேரின்ப வாழ்வில் வாழ வேண்டும் என்று போதிக்கின்ற தேவ போதனாச்சாரியராக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால தீர்க்க தரிசனங்கள்லாம் இருக்கு. அதை வச்சாவது நீ நம்பு. இந்த அவர் சொல்லியிருக்கிறார் இவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னாதானே நம்ம நம்புவோம். அப்படி எத்தனையோ ஆயிரக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் நம்ம பெருமானவர்களை குறிச்சு இருக்கே. இதற்கு முன்காலத்தே வந்த மெய்த்தவர் தீர்க்க தரிசியர்கள் எல்லோரும் தங்களின் முன்னுதின்னு காலங்களை எக்கி எட்டி தடாவி கூர்ந்து நோக்கி நேரில் இங்கே பார்த்து கூடவே இருந்து எடுத்து எழுதி வைத்தவர்களைப் போலவே முன்னெடுங்காலமாகி ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்பாலே உள்ள அக்காலத்தில் வெளியாக்கியுள்ள தீர்க்க தரிசனங்களாகிய இறுதி தீர்ப்பர் அவர்களின் செயல் அடையாளங்கள் ஒவ்வொன்றினையும் ஊன்றி பார்க்கும் இடத்து அவை யாவும் நிலை நிறுத்தும் வாய்மையாவது. அப்படி இந்த இறுதி தீர்ப்பரை பற்றி இனி இல்லை, இனி அவதாரம் இல்லை. பெருமானவர் இனி உனக்கு இனி கதி இல்லை, நம்மளுக்கு தெய்வம் அவர்களை விட்டா இனி கதி இல்லை, அவங்களதான் நாம கெட்டியாக பிடிச்சு கொள்ள வேண்டும். இறுதி தீர்ப்பர் இனி இந்த உலகத்துக்கு அவதாரம் இல்லை. அப்போ அவங்க நிலைநிறுத்துகிற வாய்மை என்ன? இப்ப இதுக்கு முன்னால வந்த பரவான்கள்லாம் சொல்லுகிறத நம்ம கூர்மையா பார்க்கும்போது என்ன தெரியுது? இப்போதைய காலத்தில் கலி வலி தொலைத்து தலையுக பயிர் ஏற்றுவதற்கென இந்த கலியனுடைய வலிமையை தொலைத்து ஒரு தலையுக பயிரை ஏற்றுவதற்காக வேண்டி எழுந்தருளி இம்மெய்வெளி சபையை உண்டு பண்ணிய ஸ்ரீ வித்துநாயகமாகிய மெய்வெளி சாலை ஆண்டவர்களே, அவங்கதான். அவங்கள தவிர இனி வேற கதி இல்லை. திருக்கையிலாய பரம்பரை ஞான சித்த கல்கி அவதார மகா புருடோத்தமர் அவங்கதான் யாரு? மெய்வெளி சாலை ஆண்டவர்கள் தான் அந்த திருக்கையிலாய பரம்பரை ஞான சித்த கல்கி அவதார மகா புருடோத்தமர் எனவும்
சமரச வேத மன்னாவாகிய மைத்ரேய புத்தர் எனவும் உலக பவர் தீர்ப்பு இறுதி மெசையாவாகிய ஜாதிகளின் கர்த்தர் எனவும் யுகநாதராகிய மகதி எனவும் விளங்குவது. இது எப்ப தெரியும் உனக்கு? சும்மா சாதாரண கண் கொண்டு பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு அஞ்சரடி மனிதனாகத்தான் பார்ப்ப. தொடர்ந்திருந்து நோக்குங்கால் அவர் நாமம் தொல்புவியும் வானும் கொள்ளா. தொடர்ந்திருந்து பார்த்தா தான் அவங்கதான் இறுதி தீர்ப்பர், அவங்கதான் கல்கி, அவங்கதான் மைத்ரேய புத்தர், அவங்கதான் இறுதி மெசையா, அவங்கதான் மகதி அப்படின்னு உனக்கு எப்ப தெரியும்? இங்கு வந்திருந்து அமைதி கொண்டு ஆராயும் சிறிது பழக்கத்தினால் தெற்றென புலனாகி இருக்கின்றதும் புலனாகுவதும் புலனாக பெறுவதுமாம். இங்க வந்து அமைதியா அவங்க சொல்ற அந்த வார்த்தைகளை, அவங்களுடைய வாக்கியங்களை படிச்சு கேட்கும் போதுதான் அது தெற்றென, இதுவரைக்கும் எத்தனையோ பேருக்கு புலனாகி இருக்கு, இப்பயும் புலனாகிக்கிட்டு இருக்கு, இனியும் புலனாக போகுது. அதனாலதான் புலனாகி இருக்கின்றதும் புலனாகுவதும் புலனாக பெறுவதுமாம். முக்காலமும் நடக்கும். இதுவரைக்கும் எத்தனையோ பேருக்கு அவங்கதான் அந்த பரமண்டலத்தில் இருந்த பிதா அப்படின்னு எத்தனையோ பேருக்கு புலனாயிருச்சு. இப்போ நம்மளுக்கும் புலனாகிக்கிட்டு இருக்கு, இனி வர்ற மக்களுக்கும் புலனாகும். அப்போ இந்த திருவாக்கியத்திலேயே நமக்கு பெருமானவர்கள் யாருன்றதை வெளிப்படுத்தி காட்டினதை நம்ம பார்த்தோம். அதே போல அவங்கதான் நடமாடும் தாங்கிய அந்த சபையின் நோக்கம். அதை தொடர்ந்து அப்படியே அதுலயும் பெருமானவர்கள் நடமாடும் திருமேனி தாங்கி எழுந்தருளி இருக்கும் கர்த்தாதி கர்த்தர் அப்படின்னு விளக்கி அருள்றாங்க. இவ்வாறாக இம்மெய்வழி சபையின் பொல்லா பிணி நீக்கும் பெருந்தவ பள்ளியாகிய பொன்னரங்க தேவாலயத்தில் நடமாடும் திருமேனி தாங்கி எழுந்தருளி இருக்கும் எங்கள் தெய்வீக கர்த்தாதி கர்த்தராகிய ஆண்டவர்களின் திருவுள்ளத்தில் சதா உலாவி பரிமளித்துக் கொண்டிருக்கின்ற மனுக்குல மக்களை ஜென்ம சாபல்யர்களாக ஆக்கவே வேண்டும் என்ற இரக்கத்தை பூர்த்தி செய்வதற்காக மக்கள் எல்லோரையும் இச்சந்நிதியில் சாரும்படி செய்து வைக்கும் இப்பெரிய புண்ணிய காரியத்தை கையேற்று மாறேந்தி சிரம் தாங்கி நடாத்தும் பரோபகார யதார்த்த திருப்பணி வேலை செய்வதாவதே இச்சபையின் நோக்கமாகும். தெய்வம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த அந்த சபையின் நோக்கம் என்ன? இன்னைக்கும் அவங்க அவங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார்களே பெருமானவர்கள். அவங்க பிள்ளைகள் மூலமாக அவங்கதானே இந்த சபையை இன்னைக்கும் நடத்திட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன அந்த பெரிய ஒரு திருப்பணி, இந்த திருப்பணியை வந்து பரோபகாரம், அது எல்லாருக்கும் போய் சேரணும். இது வந்து இந்த உலக மக்கள் எல்லோரையும் இந்த சந்நிதியில வந்து சாரும்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே நடமாடும் திருமேனி தாங்கி வந்த பெருமானாக இருந்தாங்களே. அதை தொடர்ந்தும் நமக்கு பெருமான் அவர்கள் யாருன்னு வெளிக்காட்டுறாங்க. அழியாத ஜீவ வாழ்வான மெய் என்பது ஒன்று இருக்கிறது என்று கூட தெரியாது நிலையற்ற பொய்யினோடு ஒட்டியுள்ள காரணத்தினாலேயே அம்மாயா வேதக உணர்வில் ஊன்றி நின்று கொண்டு எங்கெங்கும் சமத்துவம் சமரசம் என்று வாயில் மட்டுமே கதறி காரியமோ கைகூடாது பிரத்யட்சத்தில் விபரீத கலகமாக இருந்து வரும் இதனால் இங்கே எழுந்தருளியுள்ள சமரச வேத கர்த்தாவாகிய ஸ்ரீ பாலையாண்டவர்கள் தங்களின் செயற்கரும் செயலாகிய நீழ்தனம் பாடென்னும் இத்தூரம் கடந்த அழியா நிலையாகிய மெய்யில் உள்ளும் புறம்பும் திட்டிக்க ஜாதிகளின் வேற்றுமைகளை வேறற களைந்து சமரச சமத்துவ நிலையில் 69 ஜாதி இனத்தவர்களை மகிழ்ச்சி பிறந்த ஜீவ கூட்டுறவு ஏற்றத்தில் ஒரே குடும்ப சமரசுகளாக ஆக்கி வைத்திருப்பது பிரத்யட்சம். அப்படி அவர்கள் தான் சமரச வேதநாதாவாக எழுந்தருளி இந்த உலகத்துல சமரசம் அப்படின்லாம் பேசுவாங்க வாயில, அது வெறும் வாய்ச்சொல்லாகத்தான் இருக்குமே தவிர அது பிரத்யட்சத்தில் கலகமாகத்தான் இருக்கும். ஆனா பெருமான் அவர்கள் அவங்கதான் அந்த வேற்றுமைகளை எல்லாம் கலைந்து இப்படி ஒரு தரணியில் இல்லாத ஒரு தனி செயற்பதிய பெருமானவர்கள் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அங்க வந்து என்ன செய்யறாங்க, எல்லாருக்குமே அந்த மெய்க்கல்வி கற்பிக்கப்படுது. மக்களை யாரும் படித்தவர்கள் படிக்காதவர்கள் இழி குலத்தோர் உயர்குலத்தோர் எந்த பேதமும் இல்லாமல் எக்குலத்தவருக்கும் மேம்பட்ட ஒரே உன்னத குலத்தினராக பிறப்பிக்கிறாங்க நம்மளை எல்லாரையும். பணக்காரர்களுக்கு மென்மேலும் ஏறி வரும் அவாவையும் பணம் இல்லாதவர்களுக்கு மேலே குறித்துள்ளவர்களை அண்ணாந்து பார்த்து தொண்ணாந்து கொண்டிருக்கும் தன்மையும் இந்த உலகத்துல அதுதானே இருக்கு. பணக்காரங்களுக்கு இன்னும் மேல 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 சம்பாதிக்கணுங்கிற வெறி, இல்லாதவனுக்கு அவனை பார்த்து தொண்ணாந்து நிக்கிறது.
ஆனா நம்ம பெருமான் அவர்களை சார்ந்த பிறகு எந்த இல்லாதவனும் எந்த பணக்காரனையும் பார்த்து சொன்னாந்து நிக்க மாட்டாங்க. எனக்கு கிடைச்சிருக்காங்களே ஒரு பெரிய பெருமான், அதெல்லாம் என்ன, எனக்கு இன்னைக்கு கிடைக்குது பார் கஞ்சி, இது போதும், நாளைக்கு என்ன தெய்வம் தருவாங்க அப்படிங்கிற ஒரு வீர உணர்வு அவங்களுக்கு வந்துருமே. அதே போல பணக்காரர்களுக்கும் இன்னும் மேல 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 சேர்க்கணுங்கிற எண்ணமும் வராம போயிருமே. அப்போ இயற்கையா இருந்து வரும் இவ்விரண்டு தன்மைகளை வேறற களைந்து எல்லாம் போதும் என்ற அந்த பெருந்தகை ஆஸ்திகத்தை மனத்தை குடியேற்றி தெய்வீக சம்பன்ன சம்பத்துடையவர்களாக ஆக்குவிப்பதும் சைவம், வைணவம், கிறிஸ்தவம், இஸ்லாமியம் முதலிய பற்பல மதஸ்தர்களும் தங்களின் மதங்களில் உள்ள உள்ளீடான மூல மந்திர உயிராதார மெய்ப்பொருளினை தாங்களே கை கனி என அனுபவிக்கும்படியாக எல்லாமே அவங்களுக்கு கை கனி என தூக்கி கொடுத்துடுறாங்க பெருமானவர்கள். நம்ம கை கனினா நம்ம கையிலே நமக்கே சொந்தம், அது யாரும் நம்மகிட்ட இருந்து பறிச்சு போக முடியாது. அப்படி நம்முடைய கை கனியனா அது கிடைச்சத நாம அனுபவிக்கணும். கையில பணம் இருக்கு, எனக்கு கை கனி தெய்வம் கொடுத்துட்டாங்கன்னு அப்படியே மூடி வச்சுக்கிட்டே இருந்தா அது சுவைக்குமா? அது எங்க நாவுல வச்சா தானே சுவைக்கும். ஒரு பழம் இருக்கு கையிலே வச்சுக்கிட்டு இருந்தா சுவைக்குமா? நாவுல வச்சா தானே சுவைக்கும். அப்போ பெருமான் அவர்கள் ஓதுறாங்க, என்கிட்ட இருக்கு நூலு, ஓடி உரைப்படி நடந்தோர் அப்படின்னு உரைப்படி நடக்கணுமே. நடக்கிறோமா? நடக்கணும். கை கனியென அனுபவிக்கும்படியாக அவர்களை ஆக்கியும் ஆக்கி கொண்டும் ஆக்குவதற்கும் இது இன்னைக்கும் இதுல முக்காலம் சொல்லிட்டாங்க. அப்படித்தான் ஆக்குனாங்க, இன்னைக்கும் ஆக்கி கொண்டிருக்கிறாங்க, இனியும் ஆக்குவார்கள். அது சும்மா செயல் இல்லாம இல்ல, பிரத்யட்ச நிரூபணையில் நின்று கொண்டிருப்பது. அது செயல் நிரூபணையாக இன்னைக்கும் நம்ம கையேந்தினோடனே அந்த மக்களுக்கெல்லாம் நல்லடக்கம் கிடைக்கிறத நாம செயல் நிரூபணையாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே. நின்று கொண்டிருப்பதும் எம்மனோருடைய சமரச நீதமாகும். இதுதான் பெருமான் அவர்களுடைய சமரச வேதம், சாலை அமரர்கள் நீதம். இதுதான் நம்முடைய நீதமாக இருக்கிறது. அப்போ கை கனி என பெருமான் அவர்கள் எடுத்து கொடுத்துட்டாங்க. நமக்கெல்லாம் சாய்ந்து கொள்வதற்கு ஒரு பெரிய வைரமலை கிடைச்சிருக்கே. அப்போ நாம என்ன பெருமிதத்துல வாழணும்? இந்த உலகத்துல வர்ற கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் நாம பெருசா நினைக்கலாமா? நமக்கு எப்பேற்பட்ட ஒரு கை கனி, நமக்கு ஒரு கை பந்தாக கிடைச்சிருக்கு அப்படின்னு பெருமான் அவங்க அருளி செய்வாங்க. எவரும் பெற முடியாத தேவ பெருமானை பெற்று நான் என் கைப்பந்தாக வச்சிருக்கிறேன் அப்படின்ற பெருமிதத்தில் அல்லவா நீ வாழ வேண்டும். இந்த மதிப்பில் அடங்காத மாணிக்கம் கிடைக்க பெற்றுள்ள நீ என்ன எக்களிப்பில் இருக்க வேண்டும்? அதை விட்டுட்டு நம்ம இந்த உலக கஷ்டங்கள் எல்லாமே எனக்கு நேற்று அது வந்துருச்சு இது வந்துருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கோமே. எது வந்தால் என்ன, எது போனால் என்ன, நமக்கு இந்த அழியா பெருநிதி புதுவாழ்வளித்த பெருமான் நம்மோடு இருக்கிறார்கள் என்ற பெருமிதத்தில் அல்லவா நீ வாழ வேண்டும். இந்த உலகத்தில் எந்த கஷ்டம் நம் மகிழ்ச்சியை தடுத்து விடும்? எதுவும் தடுக்க முடியாது, எதுவும் தடுக்காது. ஏன்னா சாய்ந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு வைரமலை இருக்கு. சாந்திக்கிறதுக்கு ஒரு நாதியுமே இல்லைன்னாதான் நம்ம கவலைப்படணும். நமக்கு நாதி இருக்கு. ஏனெனில் எந்த நேரத்திலும் நம் நினைவு போல் சாய்ந்து கொள்ள ஒரு வைரமலை இருக்கிறது. அதில் சாய்ந்ததும் அதை நினைத்ததும் எந்த கஷ்டமும் நம்மை விட்டு பறக்கும். ஒரு பெரிய அரசனுக்கும் இப்படி ஒரு வசந்தம் வருமா? ஒரு கொலை வழக்கே வந்தாலும் நம்ம மேல யாராவது கேஸே போட்டாலும் நம்ம பத்தி கவலைப்பட தேவையில்லை. கொலை வழக்கே போட்டா கூட அந்த மலையில சாஞ்ச உடனே அந்த கேஸ் தும்பு தூசி இல்லாம போயிடும். கொலை வழக்கே வந்தாலும் அந்த மலையில் சாய்ந்ததும் நம் எண்ணத்தில் அது ஒரு தும்பு தூசாக கூட இருப்பதில்லை. சம்பாதனை என்றால் இதுவல்லவா சம்பாதனை. இதை விட்டு விட்டு வேறொன்றை சம்பாதிக்கிறவன் துக்கத்தையும் துயரத்தையும் சம்பாதிக்கிறான். அவனுக்கு மேல புகலிடமே இல்லை. ஆனா நமக்கெல்லாம் மேல புகலிடம் கிடைச்சிருக்கேன். அப்போ நாம யாருமே பெற முடியாத ஒரு தேவ புருஷனை கைப்பந்தாக கைக்கனியாக நாம பெற்றிருக்கிறோம். அப்போ இந்த உலக வாழ்க்கையில எது வந்தால் என்ன, எது போனால் என்ன, போகதான் செய்யும். இந்த உலகத்துல வர்றதெல்லாம் தோற்றமாக உள்ள பொருளுக்கெல்லாம் அழிவுன்னு ஒண்ணு இருக்கு. தோற்றம் இல்லாத ஒன்றுக்குத்தான் அழிவே இல்லை. தோற்றம் எது தோன்றுகிறதோ இந்த உலகத்துல மறைஞ்சுதானே ஆகணும். அப்போ நாம தோன்றும் போது குதிக்கிறதும் மறையும் போது அழுகிறதுமா இருக்கலாமா? தோற்றம் என்று இருந்தால் மறைவு என்று உண்டு. ஆனா தோன்றாதது மறைவே மறையாது. அது என்னைக்குமே நித்தியமாக இருக்கும்.
அப்படித்தான் நம்முடைய பெருமானவர்கள் தோன்றா துணையாக நம்ம கூடவே இருக்காங்க. அது என்னைக்கும் நம்மளை விட்டு பிரியாது. அருவுருவாய் எனையாண்ட வெண்ணின் பாதம் என்று அருவுருவமாக நம்ம கூட நம்மள தோன்றா துணையாக நம்முடைய பெருமானவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு வைராக்கிய உணர்வோட நாம செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த கீழான நிலைக்கு போகாம சொப்பனம் சுளுத்தி இன்னும் அதுக்கு கீழே மயக்க நிலை இப்படியே கீழே போய் போய் மூச்சை வீணாக்காம மேலான நிலை நாம பார்த்தோமே, துவாதசாந்த பெருவழி, வெளிச்சக்கால், இதெல்லாம் மேல் நோக்கி போற எல்லை, மூச்சடங்குற எல்லை. இப்படி போனோம்னா நமக்கு அந்த தேக முத்தியும் ஜீவன் முத்தியும் நிச்சயமாக கிட்டும். அதை விட்டு எந்த ஒரு இந்த உலக கஷ்டங்கள், ஒரு சின்ன கஷ்டங்கள் வந்தோடனே நாம சோர்வடைஞ்சு உட்கார்ந்துடக்கூடாது. இப்போ மகாபாரதத்துல கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு போர்க்களத்துல வச்சு உபதேசம் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த உபதேசம் நடந்த பிறகு போர் நடக்குது. மொத்தம் 18 நாள் இந்த போர் நடந்ததாக சொல்லுவாங்க. இப்போ 13வது நாள் போர்ல அபிமன்யு கொல்லப்படுகிறான். அபிமன்யு அர்ஜுனனுடைய மகன். அப்போ அவங்க வஞ்சகம் பண்ணி சூழ்ச்சி பண்ணி அபிமன்யு கொல்றாங்க. ஒரு சக்கர வியூகம்னு ஒண்ணு அமைக்கிறாங்க. அந்த சக்கர வியூகத்துல போறதுக்கு அபிமன்யுவுக்கு தெரியும், ஆனா வெளிவர தெரியாது. சரி நீ போ, நாங்க பின்னால உன்னை காப்பாத்துறோம்னு பீமன் தர்மன் இவங்க எல்லாம் சொல்லும் போது பீமன் தர்மன் இவங்களெல்லாம் வர முடியாதபடிக்கு ஒரு சூழ்ச்சி பண்ணி அபிமன்யுவை மட்டும் அந்த சக்கர வியூகத்துக்குள்ள மாட்டி இந்த ஜெயத்ரதன் அப்படிங்கிறவன் ஒரு துரியோதனனுடைய மைத்துனன், துரியோதனுடைய தங்கை துச்சலையினுடைய கணவன் ஜெயத்ரன் தான் இந்த அபிமன்யுவை கொன்றான். அப்போ இந்த போர் அன்னைக்கு 13வது நாள் போர் முடியுது. அர்ஜுனன் மகன் இறந்த துக்கத்தை தாங்க முடியல. அர்ஜுனனால கண்ணீர் விட்டு கதறுகிறான், ரொம்ப அழுகிறான். இனி இந்த போர் செய்யணுமா? என் பிள்ளைய, இந்த பிள்ளைக்காகத்தானே நான் இவ்வளவு நினைச்சேன், பிள்ளையவே நான் பறி கொடுத்துட்டேனே, இனி இந்த போர் தேவையா அப்படின்னு கதறி கதறி அழுது கொண்டிருக்கும் போது அவன் பக்கத்துல கிருஷ்ண பரமாத்மா நிற்கிறார். அவரும் 2 கண்ணீர் துளி விடுறாரு. அவருடைய கண்ணீர் அர்ஜுனன் மேல விழுது. அப்ப அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாவை நிமிர்ந்து பாக்குறார். கிருஷ்ணா, நீமா அழுகிற? நான் அழுகிறேன், நான் மானிடன், எனக்கு துக்கம் தாங்க முடியல, நான் அழுகிறேன். நீ பரமாத்மாவாச்சே, நீ ஏன் கண்ணீர் சிந்துற அப்படின்னு கேட்கும்போது, நான் அபிமன்யு இறந்ததுக்காக அழுகல, உனக்கு நான் உபதேசம் பண்ணினேனே, கீதா உபதேசம் செஞ்சேனே, இந்த உலகத்துல எல்லாமே மாயை அப்படின்னு உனக்கு உபதேசிச்சேனே, இன்றைக்கு உன்னுடையது நாளைக்கு வேறொருவருடையது, இந்த உலகத்துல தோன்றினதெல்லாம் மறையும் அப்படின்னு எல்லாம் உனக்கு உபதேசம் செஞ்சேனே, அந்த உபதேசம் அதுக்குள்ள பயனற்று போய்விட்டதே, நீ அழுதுகிட்டு நிக்கிறியே, இவ்வளவு உபதேசம் வாங்கின நீயே அந்த உபதேசத்தை பயனற்று போய் நின்று இன்னைக்கு பையனை பறி கொடுத்துட்டேன்னு அழுதுட்டு நிக்கிறியே, அப்ப அந்த உலக மக்களை எல்லாம் நான் எப்படி திருத்த போறேன்னு நினைச்சு கண்ணீர் விட்டேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றாங்க. அப்போ நீ என்ன செய்யணும்? இப்படி அழுதுகிட்டு இனி நான் போர் செய்யணுமா நீ சோர்ந்து போயிட்டீன்னா ஜன நாள் போருக்கு அர்த்தம் இல்லாம போயிருமே. தொடர்ந்து நீ என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை செய்யணும் அப்பையும் அவனை தூண்டி. அதுக்கப்புறம் அர்ஜுனன், இனி நான் என் பையன் எங்கேயும் போகல, அவனுடைய இந்த தூலம் தான் மறைஞ்சிருச்சு, அவனுடைய ஜீவதேகம் இருக்கு அப்படின்னு தைரியமா எழுந்து நாளைக்கு ஒரு சபதம் செய்யறான். நாளை சூரிய அஸ்தமனத்துக்குள் அபிமன்யுவை கொன்ற அந்த ஜெயத்ரதனை கொல்லாமல் விடமாட்டேன், அப்படி கொல்லாமல் விட்டால் நான் தீக்கிரையாகி விடுவேன், நான் தீக்குளித்து விடுவேன் என்று ஒரு சபதம் எடுத்து விடுறான். அப்படி எந்திரிச்சு வேலையை பாரு அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா அவனை தட்டி கொடுத்து கூட்டிட்டு போறாங்க. இப்போ அர்ஜுனன் இப்படியாக ஒரு சபதம் எடுத்துட்டான் அப்படிங்கிறது துரியோதனாதியர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அர்ஜுனன் சொன்னதை செய்யக்கூடியவன். நாளைக்கு சூரியன் அஸ்தமானம் ஆகுவதற்குள்ள ஜெயத்ரதனை கொன்று விடுவேன், இல்லாவிட்டால் தீக்கிரை ஆகி விடுவேன்னு சபதம் எடுத்துட்டான். அதனால நாளைக்கு ஜெயத்ரதனை நாம அர்ஜுனன் கண்ணிலே படாம ஒளிச்சு வச்சிடணும். ஒளிச்சு வச்சுட்டா சூரிய அஸ்தமனம் ஆகுற வரைக்கும் ஒளிச்சு வச்சுட்டு அஸ்தமனம் ஆன பிறகு அவனை வெளியேற்றுவோம்.
இவன் வந்து தீயில போகிறத ஜாலியா எல்லாரும் பார்த்து அதை சிறப்பா கொண்டாடுவோம் அப்படின்னு துரியோதனாதியர்கள் அவங்க கூடாரத்துல பேசி சிரிக்கிறாங்க. அப்போ மறுநாள் வருது. மறுநாள் யுத்த காலத்துல ஜெயத்ரதனை கொண்டே வரல. துரியோதனாதியர்கள் ஜெயத்ரதனை ஒழிச்சு வச்சுட்டாங்க. அப்போ அர்ஜுனன் வந்து ஜெயத்ரதனை தேடுறான், காணோம். மாலை ஆயிடுச்சு, சூரியன் அஸ்தமனம் ஆக போகுது, இன்னும் ஆகல. அப்ப அவங்க பக்கத்துலதான் கிருஷ்ண பரமாத்மா இருக்காங்களே. பக்கத்துல கிருஷ்ண பரமாத்மா இருந்தா எதுவும் நமக்கு காரியம் கை கூடுமே. அப்ப கிருஷ்ண பரமாத்மா என்ன செய்யறாங்க, அவங்களுடைய அந்த வல்லமையால சூரியன் அஸ்தமனம் ஆகிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அப்போ இந்த ஜெயத்ரதன் ஒளிஞ்சிருந்த ஜெயத்ரதன் சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு நினைச்சு வெளியே வந்துட்டான். அவன் வெளியே வந்தவனே திரும்பவும் சூரியன் உதயமாயிடுச்சு. சூரியன் அஸ்தமனமாகவில்லை. அவன் வெளியே வந்தவனே அவனை வந்து அர்ஜுனன் அவனுடைய காஞ்சிக்க வில்லை கொண்டு அவனுடைய தலையை துண்டாக்கி விடுறான். அதுல கூட வந்து அந்த ஜெயத்ரதன் அவனுடைய தலை கீழே யார் அவன் தலையை கீழே விழ வைக்கிறாங்களோ அவங்க தலை திருச்சணும்ன்ற ஒரு வரத்தை வாங்கி வச்சிருந்தான். அதனால கிருஷ்ண பரமாத்மா அவன் தலை கீழே விழாம அவனுடைய அப்பா ஒரு இடத்துல தவம் செஞ்சுட்டு இருக்கிறார், அவர் மடியில போய் விழுகிற மாதிரி பண்ணிருன்னு அர்ஜுனனுக்கு ஒரு யோசனை சொன்னவனே அர்ஜுனன் வந்து அவனுடைய தலையானது கீழே விழாம அவங்க அப்பா தவம் செய்யற இடத்துல அவங்க அப்பா மடியில போய் விழுகிற மாதிரி பண்ணிடுவார். இப்படி எல்லாம் கிருஷ்ணனுடைய துணை கொண்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து அதுக்கப்புறம் தான் சூரியன் அஸ்தமனம் ஆகல, அந்த மாதிரி ஒரு தோற்றம் தான் இருக்கு, நாம ஏமாந்து போய் ஜெயத்ரதனை இழந்துட்டோமே அப்படின்னு துரியோதனாதியர்கள் எல்லாம் வேதனை. அவங்க நினைச்சாங்க அஸ்தமனம் ஆகிடுச்சு, ஜெயத்ரதனை வெளியே வச்சு இப்ப அர்ஜுனன் வந்து தீக்குள்ள போய் தீக்கிரையாக போறான், அதை பார்த்து நம்ம சந்தோஷமா கொண்டாடலாம் அப்படின்னு நினைச்சாங்களே. ஆனா அவங்களுடைய நினைவு நடந்ததா அப்படின்னா, பெருமான் அவங்க இவங்க கூட இருக்காங்களே, கிருஷ்ண பரமாத்மா பாண்டவர்கள் கூட இருக்காங்களே, அப்போ அந்த மாதிரி எல்லாம் நடக்குமா? அப்போ நாம வந்து இந்த உலகத்துல எல்லாமே தான் நடக்கும். எது வந்தாலும் என்ன, எது போனாலும் என்ன, இன்னைக்கு நம்முடையது நாளைக்கு பிறருடையதாக இருக்கும். தோன்றின உயிர்கள் எல்லாம் ஒரு நாள் மறையத்தான் செய்யும். என்னுடைய பிள்ளையாச்சே மறைஞ்சிட்டானேன்னு சோர்வடைஞ்சு அர்ஜுனன் நிற்கும் போது கிருஷ்ண பரமாத்மா இல்ல, நீ அடுத்த காரியத்தை பாரு, தோன்றினதெல்லாம் வரையத்தான் செய்யும். அவன் இன்னைக்கு போறான், நாளைக்கு நம்ம போவோம், எல்லாருக்கும் ஒரு நாள் முடிவு வரத்தான் செய்யும்னு அவனை தோண்டி தட்டி கொடுத்து அந்த காரியத்தை அந்த செயலெல்லாம் செய்ய வச்சாங்களே. அப்படியாக நமக்கு நம்முடைய பெருமானவர்கள் தோன்றா துணையாக நம்ம கூட இருந்து நம்மளையெல்லாம் தட்டி கொடுத்து எந்த துக்கத்திலும் நாம சோர்ந்து விடாத படிக்கு நம் கூடவே இருந்து நம்மை வழி நடத்தி சென்று கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.